அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். உங்களுக்கு ஏற்கனவே நான் அந்த வீடியோவை 2 முறை போஸ்ட் பண்ணி மறுபடியும் பார்க்க சொல்லியிருந்தேன். அதாவது கடவுளுக்கும் பேய்களுக்கும் இடையே நடக்கின்ற ஒரு போர் என்றும் யுகங்கள் என்றும் எப்படி உங்களுக்கு கலியுகத்திலிருந்து அந்த சத்தியயுகத்துக்கு மாறும் பொழுது கடவுளுக்கும் பேய்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்து அவற்றை வெல்வதற்காகத்தான் அந்த பைரவர் தோன்றினார். சிவனால் பைரவர் தோற்றுவிக்கப்பட்டார். 64 பைரவர்களையும் பைரவிகளையும் தோற்றுவித்தார் என்பதெல்லாம் கூறியிருந்தேன் அந்த வீடியோவில். கோயில்கள் மூடப்பட்டு விட்டாலும் கூட அந்த பைரவ சக்தி என்பது நாடெங்கும் உலகெங்கும் பிரபஞ்சத்தில் இருக்கும் என்பதை பற்றி கூறியிருந்தேன். இந்த வீடியோவிலும் நீங்கள் வீடியோவின் கடைசி வரை பார்த்தால்தான் இப்பொழுது நமக்கு கூறப்பட்டுள்ள அந்த 9 மணிக்கு 9 நிமிஷம் அந்த விளக்கு இந்தியா முழுக்க விளக்கணைக்கின்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. அதனோடு சேர்த்து இதையும் நீங்கள் செய்வதாக இருக்கின்றது. ஆகையால் வீடியோவினுடைய கடைசி வரை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தீய சக்தியினுடைய கை ஓங்கி இருக்கிறது என்று நான் அந்த வீடியோவில் சொன்னது ஒன்று என்றால், இப்பொழுது தீய சக்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று பொருள். கோயில்கள் மூடப்பட்டு விட்டன, எல்லா மத விஷயங்களும் மூடப்பட்டு விட்டன, யாகங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன, பூஜைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன, அபிஷேகங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டன. ஏறக்குறைய அவை 9 நாட்களுக்கு மேல் 11 நாட்களுக்கு மேல் எல்லாம் அவை நகர்ந்து விட்டன. ஆகையால் இப்பொழுது தீய சக்தியின் கை இன்னும் கொஞ்சம் ஓங்கிவிட்டன என்று எனக்கு தெளிவாக புரிகின்றது. என்ன அடுத்த கட்டம் என்றால், இந்த நாடே அந்த விளக்குகளை அணைக்கின்ற விஷயமாக அந்த தீய சக்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. அது இந்த பேயினுடைய அடுத்த கட்ட முன்னேற்றம் என்று நாம் கூறலாம். அதே சமயத்தில் நமது மோடிஜி அவர்களே சொல்கிறார்களா, அல்லது பேய் அவர் உடலில் நுழைந்து விட்டதா, அல்லது தீய சக்தி அவரை உந்துகின்றதா என்று எனக்கு புரியவில்லை. அதாவது 4 புறமும் நாம் அவற்றை பகுத்து ஆராய வேண்டிய கட்டமும் இருக்கின்றது. நேரடியாக அப்படி ஒரு தீய சக்தி அவரை உந்துவிட்டது என்றும் கூறிவிட முடியாது. பலவிதமாக 4 விதமாக நான் அதை யோசிக்கின்றேன். ஒன்று, ஜல்லிக்கட்டு சமயத்தில் இருளில் செல்போனில் அவர்கள் அந்த லைட், அந்த ஒரு டார்ச் லைட் மாதிரி செல்போன்ல இருந்து காட்டினது உலகம் ஃபுல்லா ஒரு ஃபேமஸ் ஆச்சு. ஒரு ஹெலிகாப்டர் வியூல இருந்து ஒரு எடுத்த ஒரு விஷயத்தை அது ஒரு மற்ற எல்லா நாட்டிலையுமே அது உங்களுக்கு பார்த்தாங்க, டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த மாதிரி இந்தியாவையும் அந்த மோடிஜியை பற்றியும் இப்பொழுது இந்த உலகெங்கும் இப்படி சைனா இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்தது, இத்தாலி இந்த மாதிரி செஞ்சது, அமெரிக்கா இந்த மாதிரி செஞ்சதுன்னு இப்போ எப்படி உலகம் ஃபுல்லாக ஒரு நியூஸ் ஆகியிருக்கோ, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மோடிஜியை பற்றி ஒரு உலகம் முழுக்க பேச வைக்க வேண்டும் என்பது அவர் நோக்கமா? அப்படி பேச வைக்க வேண்டும் என்றால் 9 மணி 9 நிமிடம் ஏன்? அது எதற்கு? அது என்று வேண்டுமானாலும் செய்துவிட்டு போயிருக்கலாமே அந்த இரவில் விளக்கணைக்கும் விஷயத்தை என்று ஒரு புறம் தோன்றுகின்றது. வேறு ஒரு நாள் கூட அது செய்திருக்கலாமே அப்படின்னு தோணுது. ஆனா இதே சமயத்துல இன்னொன்னும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த ஜெயலலிதா நிறைய ஒரு மூட்டையாக அந்த சிவப்பு மிளகா பட்டு துணியெல்லாம் போட்டு எரித்து யாகங்கள்லாம் பண்ணி அந்த ஒரு ஆன்மீக இது இருக்கிறதுனால அந்த ஜோதிடர்களை பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்புகிற ஒரு அவங்களுடைய ஆட்சி அந்த புகழ் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த செயல்களை செய்வார்கள். அந்த மாதிரி இவருக்கும் இந்த பூஜை புனஸ்கார விஷயங்களில் நம்பிக்கை இருக்கின்றது. இவர் ஏற்கனவே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இவர் தனியாகவே யாகங்கள், அம்பாளின் படங்களை, முக்கியமாக பெண் தெய்வங்களை இவர் மிக முக்கியமாக வணங்குகிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இந்த ஆன்மீக குருஜிக்களிடம் ஏதாவது ஆலோசனை கேட்டிருப்பாரோ, அதாவது ஒரு 4-5-2020 என்ற கூட்டுத்தொகை 4 என்று வருகின்றது. அதனுடைய ராகுவினுடைய நம்பராக அது இருக்கின்றது. சர்ப்பத்தால் வந்த இந்த நோய் இது ஆகையால் செவ்வாயின் நம்பரான இந்த 9 மணி 9 நிமிடம் என்ற கணக்கு ஒருவேளை ஆன்மீகவாதிகள் ஏதாவது சொல்லியிருப்பார்களா? இல்லை, அது அப்படி என்றால் அது இப்போ பகல் பொழுதில் 9 மணிக்கு கூட வைத்திருக்கலாம் என்றால், இரவில் இந்தியா முழுக்க ஒரு சேட்டலைட்டில் ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவை எடுக்கும் பொழுது அது அந்த எப்படி ஜல்லிக்கட்டில் தான் இருந்ததோ அந்த மாதிரி இரவு நேரத்தில் இருந்தால் அது ஒரு சரித்திரம் பேசப்படும், பின்னால் சரித்திரம் பேசப்படும் என்பதற்கா? அப்படி ஆன்மீகம் என்றால் கூட அந்த அகல் விளக்குகளை வைத்து ஏற்றினால்தான் அது உண்மையிலேயே நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். நல்லெண்ணெயிலோ நெய்யிலோ ஏதாவது அகல் விளக்கில் ஏற்றினால் அது உண்மையிலே ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்கும். அப்படி சொல்லிவிட்டால் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் அதை இந்து மதம் சார்ந்த விஷயமாக விடும். அவர் மத சார்பாக செய்கின்றார். இந்து மதம் சம்பந்தமாக அவர் ஒரு நாட்டளவில் செய்யும் நன்மைக்கு கொரோனாவுக்காக செய்கின்ற விஷயத்தில் அவர் இந்து மதம் கொள்கைகளாக அகல் விளக்கு ஏற்றும் விஷயங்கள் அவர் இந்து மதம் சார்ந்த அவர் மத சார்பாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடும் என்பதால் அவர் அந்த மெழுகுவர்த்தி வேண்டுமானாலும் கூட ஏற்றுங்கள், அகல் விளக்கு வேண்டுமானாலும் செய்யுங்கள், அல்லது அந்த செல்போன்ல
பேனரில் இருக்கிற அந்த லைட் இருக்குது பாருங்கள், அதுலேயாவது பண்ணுங்கன்னு அப்படி சொல்லியிருப்பாரோ, அது எல்லாருக்கும் சமமானதாக இருக்கட்டும் என்பதற்காக அப்படி சொல்லப்பட்டுதான்னு ஒரு பக்கம் தோன்றுகின்றது. அதே சமயத்தில் இந்த டார்ச் என்ற விஷயம் இந்த லூசிபர் என்ற சாத்தானினுடைய ஒரு சாதனமாக அது இருக்கின்றது என்றது ஒரு புறம் இருக்கின்றது. இதனால் தான் நான் சொன்னேன், இந்த கடவுளுக்கும் இந்த பேய்களுக்கும் இந்த ஒரு பெரிய போர் நடக்கின்றது என்று நான் கூறியிருந்தேன். இப்பொழுது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் இந்த சிவபெருமான் கோவிலை சாற்றினாலும் பூஜைகளை செய்யவில்லை என்றாலும் உலகில் சுற்றித் திரியும் தீய சக்திகளை அழிக்க பைரவரை தோற்றுவித்தார் காவல் தெய்வமாக என்று கூறியிருக்கிறேன். அது இரவாக இருந்தாலும் பூஜைகள் செய்யப்படவில்லை என்றாலும் கூட அந்த பைரவருக்கு மிகுந்த சக்தி இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றேன். இந்த விளக்கு நாடே செய்கின்றதே, நாம் போய் எப்படி செய்யாமல் விட்டு விடுவது என்று ஒரு ஆர்வ கோளாறு உள்ளவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் என்றால், அந்த விளக்கு பிடித்து கொண்டே பைரவா, தமிழ்நாட்டையும் இந்த இந்தியாவும் உலகில் நல்லவர்களையும் காப்பாற்று என்று வேண்டிக் கொள்ளுங்கள். ஆனால் அதனோடே இந்த பைரவா இந்த தமிழ்நாட்டையும் இந்த இந்தியாவையும் உலகில் உள்ள நல்லவர்களையும் தயவு செய்து காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதனோடவே என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தோன்றும் ஒரு மனதில், ஏன் இவங்க உலக காப்பாற்றுன்னு சொல்லிட்டா போகுது, அது என்ன தமிழ்நாட்டை காப்பாற்றுறது, இந்தியா காப்பாற்றுறது, இப்போ உலகத்தெல்லாம் காப்பாற்ற தேவையில்லையான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோணும். நான் என்ன சொல்றேன்னா, கோயில்கள் மூடப்பட்டு ஒரு 20 நாள் எல்லா சக்தியும் குறைக்கப்பட்ட பின் நாடே விளக்குகளையும் அணைக்கின்ற ஒரு நிமிஷம், ஒரு 9 நிமிடங்கள் இருளாக்குகின்ற ஒரு விஷயம் எல்லா நாட்டுக்கும் ஏற்படவில்லை இல்ல? எல்லா நாட்டுக்கும் இந்த 9 நிமிஷம் விளக்கணைக்கும் விஷயம் ஏற்பட்டதா? கிடையாது இல்லையா? அப்ப தீய சக்தி முதலில் இந்தியாவை அழிக்க பார்க்கின்றது என்பதுதானே பொருள். ஆகையால் தான் இப்படி நான் கேட்க சொன்னேன். நான் சொல்லும் இதே விஷயத்தை நான் சொல்லி இருக்கின்றது. இது ஒரு விதமான ஒரு விஷயம். இன்னொன்று மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், மேலும் துல்லியமாக ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாண்டியன் அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார் என்றால், அதே 5ஆம் தேதி அதே 9 மணி நேரம் இரவில் அந்த கன்னி ஹோரையாக அது இருக்கின்றது. அந்த சமயத்தில் சப்த கன்னிகள் என்றால் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிராம்ஹி வாராகி என்று ஒன்று வரும். அது அல்ல, அது பிற்காலத்தில் வேறு நாட்டிலிருந்து இங்கு குடியேறுகளால் ஏற்படுத்தப்பட்ட சொன்னப்பட்ட பல வித்தியாசமான கதைகளில் இருந்து வந்த விஷயங்கள். அந்த பிராம்ஹி வாராகி என்பதெல்லாம் அதுவும் பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றது. ஆனாலும் உலகம் தோன்றிய முதலில் முருகர் ஏற்படுத்திய சப்தகன்னிகள் என்பது வேறு. அந்த சப்தகன்னிகளினுடைய பெயரை உங்களை அந்த சமயத்தில் அதே 9 மணி நேரத்தில் உச்சரிக்க சொல்லி இருக்கின்றார். அவருக்கு வீடியோவை பார்ப்பவர்கள் அதை பார்த்தால் அவை செய்வார்கள். என்னுடைய வீடியோவை கவனிப்பவர்களும் இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே 9 மணி நேரத்தில் முருகர் உண்டாக்கிய 7 சப்தகன்னிகளினுடைய காளி, நீலாம்பிகை, பச்சையம்மா, லக்ஷ்மி, கனகதாரா, சரஸ்வதி, கங்காதேவி, இவங்க தான் முருகர் உண்டாக்கிய சப்தகன்னியினுடைய பெயர்கள். அது வேற, பிராம்ஹி வாராகின்லாம் இருக்கும் ஒன்று, அந்த சப்தகன்னிகள் வேற. நீங்கள் நெட்டில் போய் பார்த்தா மோஸ்ட்லி அதுதான் வரும். ஆனால் முருகர் உண்டாக்கிய சப்தகன்னிகளினுடைய பெயர்களை நீங்கள் நாளைக்கு அந்த 9 மணிக்கு சொல்லும்பொழுது அதையும் உச்சரித்தால், ஒருவேளை நான் இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருந்த அது தீய சக்திகளின் சதி, அது லூசிபர் என்பவனுடைய இது அவருடைய சாதனம் தான் அந்த டார்ச் லைட் இருந்தது. அது ஒரு பேயினுடைய உந்து சக்தியாக கோயிலெல்லாம் சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக இந்தியாவினுடைய விளக்கையே அணைக்கப் போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால, அது உண்மையிலே தீய சக்தியாக இருந்தால், இப்போ நம்ம சொல்கிறதும் நம்ம கடவுள்கள் அதை காத்துக்கொள்ளும். அப்படி ஒரு தீய சக்தி இருந்தால் அதை எதிர்த்து அதை வானுலகில், அந்த இருளில், அந்த பிரபஞ்சத்தில் அது சண்டையிட்டு கொள்ளும். நீங்கள் அதை மட்டும் வேண்டினால், அதை மட்டும் நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி செஞ்சால் ஒருவேளை தீய சக்தி ஜெயிக்கிறதாகவும் ஆகலாம். உலகத்துக்கு ஏன் நம்ம சொல்லணும்னா, உலகமே ஒன்றும் லைட் ஆஃப் பண்ண போகிறது கிடையாது. இந்தியாவில் தான் லைட் ஆஃப் பண்ண போகிறாங்க. அதனால தான் எனக்கு அது இந்தியாவுக்கு முதல்ல வேண்டுங்க. உலகத்துக்காக நம்ம வேண்டுவோம். டெய்லி நிறைய பூஜைங்க பண்ணுறோம் நம்ம இந்த கொரோனாவுக்காக. அப்போ வேண்டலாம். இப்போதைக்கு இது பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. அவர் ஒருவேளை மோடி நல்ல விதமாகவே கூட ஒரு வேளை சொல்லிட்டு, அதனால் யாராவது ஆன்மீகவாதிகள் ஏதாவது சொல்லி கூட அந்த நிமிஷம் நீங்கள் பண்ணுங்க, நாட்டை காப்பாற்றுன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை உண்மையிலேயே அது வேறு ஏதாவது தீய சக்தியினுடைய ஒரு அவருடைய உந்துதலாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இதை நீங்கள் கூட சேர்த்து செய்யும்பொழுது என்ன ஆகும்னா, ஒருவேளை அது இந்த நாடே கோயில்கள் சாத்தப்பட்டதும் அதற்கடுத்தது விளக்கணைக்கும் நிகழ்ச்சியும் நடக்கின்றது ஒரு தீய சக்தியின் பேயினுடைய வேலையாக இருந்தால், இதை நீங்கள் செய்யும் பொழுது அதை தடுத்து விடும், அதை எதிர்த்து போரிடும். அதற்காகத்தான் அதை செய்ய போகிறீங்க. அது கூடவே இதையும் சேர்த்து செய்யுங்க. இந்த பேரெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். காளி, நீலாம்பிகை, பச்சையம்மா, லக்ஷ்மி, கனகதாரா, சரஸ்வதி, கங்காதேவி என்ற பெயர்கள். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த சப்தகன்னிகள், முருகர் உண்டாக்கிய சப்தகன்னியினுடைய பெயர்கள்னு சொல்லிட்டு என்று நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதையும் பாருங்கள். அப்புறம் அந்த லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். நான் கடவுளுக்கும் பேய்களுக்கும் ஒரு சண்டைன்னு சொல்லியிருப்பேன் ஒரு 2 days முன்னாடி தான்.
அந்த லிங்க்கையும் மறுபடியும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பாருங்கள். இந்த சப்தகன்னிகளுடைய பெயர்கள் மட்டும் இல்லாத இன்னொன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் பாண்டியன் சார் அவர்களே சொன்னது என்னவென்றால், இந்த 6 கோணம் உள்ள ஸ்டார் ஒன்று போடுவோம் பார்த்தீங்களா, இப்படி ஒரு முக்கோணம் போட்டு அதை அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து 6 கோணம் வர மாதிரி ஒரு ஸ்டார் போடுவோம். போட்டுட்டு அதில் நம்ம சாலை தொடங்கி சரவண பவன் சொல்லிட்டு எழுதுவோம். அந்த மாதிரி எழுதிட்டு அது மேலேயும் ஒரு விளக்கு வைக்க சொல்கிறார் அவர். அது மேலேயும் ஒரு விளக்கு வச்சுட்டு நீங்கள் இந்த ஏதாவது அவங்க சொல்கிற மாதிரி அந்த நாடே இருக்க கடைப்பிடிக்கும் போது பக்கத்தில் தெருவா அது பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு கிரேசி இருக்கும். எல்லாம் சேர்ந்து கை தட்டினாங்க பாருங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எல்லாரும் ரோட்டில் வந்து எல்லாம் கும்பலாக சேர்ந்து உங்களுக்கு வந்து கும்பலாக தான் வரக்கூடாதுன்னு 100 முறை சொல்லி காலையிலேருந்து சாயந்தரம் உள்ளே இருந்து மறுபடியும் ரோட்டில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கை தட்டினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கிரேசி ஃபீல் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நாடே பண்ணுது, நம்ம இதை பண்ணலான்னு ஒரு ஆசை, சின்ன பசங்க மாதிரி ஒரு ஆசை இருக்கலாம் உங்களுக்கு. அதுவும் கூட இதையும் சேர்த்து செஞ்சுருங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். இந்த ஒரு தீய சக்தியோ பேயாக இருந்தாலும் கூட அவற்றை அதை முறியடிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று மனதில் அந்த 9 மணியிலிருந்து பைரவா காப்பாற்றுக்கள், ஏதாவது உண்மையிலே தீய சக்திகள் ஏற்பக்கூடிய விஷயமாக இருந்தால் அதிலிருந்து விடுபட செய்யணும் சொல்லுங்க. இந்த சப்தகன்னிகளினுடைய பெயரும் சொல்லுங்க. அப்புறம் அந்த 9 மணி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அருங்கோண அந்த முக்கோண ஸ்டார் கோலம் ஒன்று போட்டு அதில் சரவண பவன் எழுதி அது மேலே ஒரு தீபத்தையும் அகல் விளக்கில் ஏற்றி வையுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரே கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் பண்ண வேணாம். ஏற்கனவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மீனிங் தான் அந்த பட்டன். தேங்க்யூ.